சிம்மராசியில் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு சில பண்புகள் இருக்கும். நான் ராஜா, இந்த திரைப்பட பாட்டில் வர மாதிரி நான் ராஜா எங்கே இருந்தாலும் நான் ராஜா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அந்த ஆத்மாவில் அது அப்படியே ஊறி இருக்கும். இந்த ராகு திசையானது சிம்ம ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய இந்த ஆண்டில், இந்த 2025 ஆண்டில் கிட்டத்தட்ட ஒரு முதல் பாதிக்கு அப்புறமா, ஜூன் மாதத்துக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியானது சிம்மத்தில் கேதுவும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகுவும் ராசியை ராகு பார்ப்பதுமாக அருமையான ஒரு திசையாக வருது. சனி கேது சேரும்போது ஆன்மீகத்தில் அதிக நாட்டம், தெய்வத்தினுடைய நேரடி அருள் என்பது கிடைக்கும். ரஜினிகாந்தா மாறி சூப்பர் ஸ்டாரா மாறி 83ல் அவர் எந்த உயரத்தில் இருந்தாருங்கிறது எல்லாரும் தெரியும். அதை தொடர்ந்து குரு தசை 16 வருஷம். பல பயிற்சிகள் சிம்மராசிக்கு ஃபேவரபிளா இல்லைனாலும் ராகு கேது பயிற்சி சிம்மராசிக்கு ரொம்பவும் ஃபேவரபிளா இருக்கு. மிகப்பெரிய குரு பயிற்சி சிம்மராசிக்கு ஃபேவரபிளா இருக்கு. அதனால சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் மாறுதல்கள், நல்ல மாறுதல்களை கண்டிப்பாக தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்க பிறப்பு ஜாதகம் தான் 80% வேலை செய்யும். இந்த 20% தான் கோச்சாரம்ன்றது வேலை செய்யும். எதிர்காலம் சிம்ம ராசிக்கு அடுத்த ஒரு வருஷத்துலேருந்து 2 வருஷம் எப்படி இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும்? ஸ்டூடெண்ட்ஸுக்கு சூப்பராக இருக்குது. எஸ்பெஷலி மெடிக்கல் ரிலேட்டடாக படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இ-காமர்ஸ், சோஷியல் மீடியா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப டாப் கிளாஸில் இருக்குது. நம்ம என்னைக்கும் கர்வம் கொள்ளக்கூடாது. நம்ம என்னைக்கும் மனம் சிதறலாக டைவர்ட் ஆகி வேற பாதையில் சிந்திக்கக்கூடாது. நம்ம பேராசையை ராகு தூண்டுவார். ஆனால் நாம் செல்ஃப் கண்ட்ரோலோட, தன்னடக்கத்தோடு இருக்க வேண்டும். இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ராகு கிட்ட. வணக்கம். அஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமி தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ராகு திசையில் ஒரு சாதாரண மனிதர் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய இன்ஸ்பிரேஷனல் ஒரு செலிபிரிட்டியாக, மாமனிதராக, ஆன்மீகத்தில் மிகப்பெரிய சித்தராக, அளவுக்கு ஈடுபாடுடைய மனிதராக மாறியது யார் அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டு, லைவ் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட இருக்குது. நம்ம எல்லாம் இன்ஸ்பயர் செய்த, மோட்டிவேட் செய்த, உற்சாகப்படுத்திய, நம்ம வாழ்க்கையில் எப்போ நொந்து போயிருக்குமோ நம்ம பார்க்கக்கூடியது எது அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பாடல்கள், அந்த 80ஸ்ல வந்த 90ஸ்ல வந்த சாங்ஸு. இதையெல்லாம் கேட்கும் போதே இப்போ என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். அவருடைய மிகப்பெரிய ரசிகன். இந்த மோட்டிவேஷனல் ஃபேக்டர் அப்படிங்கிறது பல நொந்து போயிருக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்களில் அந்த மாதிரி ஒரு சாதாரண மனிதர், ஒரு பஸ் கண்டக்டராக வேலை செய்தவர், மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்தார். இன்னைக்கும் 73, 74 வயசில் இந்த உலகத்திலேயே 500 கோடி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரே நடிகர். அந்த பெருமை இன்னமும் டாப் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கக்கூடியவர். 45 ஆண்டுகளாக தமிழ் திரையுலக கட்டி ஆள்பவர் அப்படின்னா மிக இல்லை. அப்படிப்பட்டவர் உதாரண ஜாதகமாக எடுத்துக்கலாம். இப்போ இவருடைய ஜாதகத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இவருக்கு சிம்ம லக்னம், மகர ராசி, திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம், பிறந்தது சந்திர திசையில். இவர் தன்னுடைய வாழ்க்கையில் 8 வருஷம் சந்திர திசையை அனுபவிக்கிறாரு. அந்த 8 வயசுக்குள்ளேயே தன்னுடைய தாயாரையும் இழக்கிறார். காரணம், லக்னத்தில் 6ஆம் பாவத்தில் சந்திரன் மாதா காரகன் மறைவது, ருணரோகஸ்தானத்தில். அதனால் இவர் பிறந்த உடனே இவருடைய தாயார் இழக்கக்கூடிய பாவத்தையும் இவர் பெறுகிறார். அதற்கு பிறகு செவ்வாய் திசையில் நுழைகிறார். செவ்வாய் திசையானது இவருக்கு மிக கடினமான ஒரு திசை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்ம லக்னத்துக்கு 6ல் செவ்வாய் இவருக்கு உச்சம். கோபமும் அதே மாதிரி பட்டு பட்டுன்னு வரும், குணமும் அதே மாதிரி இருக்கும். அப்போ செவ்வாய் உச்சம் 6ல் அப்படிங்கிறதுனால 4க்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதி 6ஆம் பாவத்தில் உச்சம் பெற்று திசை நடத்தும் போது படாத கஷ்டங்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் இவருக்கு வாங்கினது உத்திராட நட்சத்திர சாரம், அதாவது சூரியனுடைய சாரம். அந்த சாரத்தை கொடுத்த சூரியன் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 4ஆம் பாவத்தில் செவ்வாய் வீட்லேயே உட்கார்ந்துருக்கார். இப்போது ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருந்தாலும் திசை நடத்தக்கூடிய செவ்வாய் 6ல் மறைஞ்சு உச்சமாயிட்டார். அதனால் உச்சம் பெற்ற செவ்வாய்க்கு மறைவில்லை அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்துக்கிட்டாலும் கூட, அவர் வாங்கின சூரியன் 4ஆம் பாவத்தில் உட்கார்ந்துருந்தாலும் கூட அந்த இள வயதில் இவர் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், அது அவரே அவர் வாயால் பல தடவை சொல்லியிருக்கார்.
இப்போதான் நம்ம பாயிண்ட்டுக்கு வரும். செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசை ஆரம்பமாகுது கிட்டத்தட்ட 1965 இதில் ஆண்டில். இந்த 1965லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுறார். ராகு திசை ராகு புத்தி இதெல்லாம் பயங்கரமாக கஷ்டப்படுறாரு. ராகு திசை ராகு புத்தி ராகு திசை சனி புத்தி வரைக்குமே படாத துயரங்களை படுகிறார். அதாவது ஜனவரி 2 1973 2 ஜனவரி 1973 வரைக்கும் சொல்ல முடியாத தாங்கனா துயரங்களை ஃபேஸ் பண்ணுறாரு. சரி, புதன் புத்தியிலையாவது ஓரளவுக்கு ஏதாவது டெவலப்மெண்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் புத்தியிலையும் அந்த பிரச்சனைகள் தொடருது. ஜூலை 1975 பிறகு அவருக்கு கேது புத்தி ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது இவருடைய ஜாதகத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்தில் சனியும் கேதுவும் தனஸ்தானத்தில் சேர்ந்துருக்காங்க. நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், சனி பகவான் 12 ராசிகளில் கன்னி ராசியில் இருக்கும்போது மட்டும் மிகப்பெரிய ராஜ பலன்களை யோக பலன்களை செய்ய முழுமையான சுபகிரகமாக மாறி அருமையான பலன்களை செய்ய கடமைப்பட்டவராக இருக்கிறார். நல்ல பலன்களை தருகிறார். அவர் கூட கேது சேரும்போது, எப்பவுமே சனி கேது சேரும்போது ஆன்மீகத்தில் அதிக நாட்டம், தெய்வத்தினுடைய நேரடி அருள் என்பது கிடைக்கும். இது ஒரு பக்கம். இப்போ கேது திசை, அதாவது இப்போ ராகு திசையில் கேது புத்தி ஆரம்பிக்கும் போது அந்த ராஜயோகம் அவருக்கு ஆரம்பிக்குது. தனஸ்தானத்தில் கேது வரும்போது அந்த யோகம் அப்போ ஆரம்பிச்சது 1975. கிட்டத்தட்ட 1983 ஜனவரி வரைக்கும் அவருக்கு ராகு திசை நடக்குது. இந்த 83 இந்த 8 வருஷத்துலேயே 1975 1975லேருந்து 1983க்குள்ள இந்த ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரா, அதாவது சாதாரணமாக வந்த சிவாஜிராவ் கைக்வாட் ரஜினிகாந்தா மாறி சூப்பர் ஸ்டாராக மாறி 83ல் அவர் எந்த உயரத்தில் இருந்தாருங்கிறது எல்லாரும் தெரியும். அதை தொடர்ந்து குரு தசை 16 வருஷம் 1999 போதெல்லாம் சிஎம் சேர் அவர் வீட்டுக்கு காத்துட்டு இருந்தது வெளியில். அவர் பதவிகள், உயர் பதவிகள், பத்மபூஷன் விருதுகள்லாம் பெற்றார். பெரிய தேசிய தலைவர்களாக கூப்பிட்டு அவர் கூட பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் நெருங்கி தொடர்பில் அத்வானி சார் கூடலாம் தொடர்பில் இருந்தார். இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஆக உதாரணத்திற்கு ஒரு ராகு திசை 18 ஆண்டுகள் ராஜயோகத்தை தருகின்ற அந்த பிரம்மாண்ட ராஜயோக திசை 83ல், அது வரைக்கும் அவர் சாதாரண சூப்பர் ஸ்டார் தான். 83க்கு அப்புறம் மக்கள் அவர் அரசியலுக்கு வரணும், நீங்கள் வந்தால் தான் ஆச்சு, உங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். கிட்டத்தட்ட 96 அந்த வருஷங்கள்லாம் ராகு திசை முடிகிற காலகட்டங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் குரு தசையெல்லாம் நடக்கிற காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட பதவிகளை உட்காந்தே ஆகணும். 83க்குள்ளேயே அவருக்கு நம்பர் 1 ஆக்டர் அப்படிங்கிற பதவிக்கு வந்துட்டார் அவர். ராகு திசையில் தான் டேர்னிங் பாயிண்ட் ஆகுது. ராகு திசையில் தான் பிரம்மாண்டத்தை துவக்குது. கே பாலச்சந்தர் அவரை பார்த்து வாய்ப்பு கொடுத்து சூப்பர் ஸ்டாராக மாறி உட்கார்றாரு. பணம், பேர், புகழெல்லாம் 5 வருஷத்துக்குள்ள ஸ்ரீ ராகவேந்திரா படம் வரைக்கும் 100 படம் வரைக்கும் நடித்து அவர் போய் 1983க்குள்ள 100 ஃபிலிம்ஸ் ஆக்ட் பண்ணி பெரிய இடத்துல போய் உட்கார்றாரு. தமிழ் இண்டஸ்ட்ரியோட டாப் ஹீரோவாக போய் உட்கார்றாரு. யார் இருக்கும்போது? கமலஹாசன் சார் மாதிரி ஒரு ஹீரோ இருக்கும்போது, கலைகளுக்கெல்லாம் பேர் போனவர், அத்தனை வித்தைகளையும் கற்று தெரிந்தவர், அவ்வளோ அழகாக இருக்கக்கூடியவர். அதே மாநிலத்தில் பெருசாக அழகு ஒன்றும் கிடையாது, பெருசாக திறமை ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்பர் 1 ஸ்பாட்டுக்கு எதனால் போய் உட்கார்ந்தார்? இந்த ராகு திசை, பிரம்மாண்ட ராஜயோகத்தை தரக்கூடிய ராகு திசையினால் போய் உட்கார்ந்தார். அடுத்தது, இன்னைக்கு கோச்சார ரீதியாக இந்த ராகு திசையானது சிம்ம ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய இந்த ஆண்டில், இந்த 2025 ஆண்டில் கிட்டத்தட்ட ஒரு முதல் பாதிக்கு அப்புறமா, ஜூன் மாதத்துக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியானது சிம்மத்தில் கேதுவும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகுவும் ராசியை ராகு பார்ப்பதுமாக அருமையான ஒரு திசையாக வருகிறது. இதனால் பல திருப்பங்கள், மிகப்பெரிய முன்னேற்றங்களுக்கான ஒரு ஆரம்பமாக இந்த ஆண்டு சிம்ம ராசிக்கு பார்க்கப்படுகிறது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பல பயிற்சிகள் சிம்மராசிக்கு ஃபேவரபுளாக இல்லைனாலும் ராகு கேது பயிற்சி சிம்மராசிக்கு ரொம்பவும் ஃபேவரபுளாக இருக்குது. மிகப்பெரிய குரு பயிற்சி சிம்மராசிக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அதனால் சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் மாறுதல்கள், நல்ல மாறுதல்களை கண்டிப்பாக தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ராகுவின் நிலை என்ன? இந்த ராகு 18 ஆண்டுகள் பிரம்மாண்ட ராஜயோகத்தை தருவாரா? அதற்கு உங்கள் ஜனன ஜாதகம் சொல்லுகின்ற பதில் என்ன? உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் 80% வேலை செய்யும். இந்த 20% தான் கோச்சாரம்ன்றது வேலை செய்யும். அப்போ அந்த பிறப்பு ஜாதகத்தில், உங்களுடைய ஜாதகத்தில், உங்கள் லக்ன பாவத்தில், சிம்ம லக்னத்திலேருந்து ராகு எந்த பாவத்தில் இருக்கார், அவருடைய நட்சத்திர சாரம் என்ன,
அவர் வாங்கின சுபகிரக பாவகிரக தொடர்புகள் என்ன, இந்த ராகுவுடைய நவாம்ச பாவங்களின் நிலை என்ன, ராகு இருக்கக்கூடிய டிகிரிஸ் என்ன, இதெல்லாம் பார்க்கும்போது கனகச்சிதமாக உறுதியாக இந்த 18 ஆண்டுகள் ராகு திசையானது உங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ராஜயோகங்கள் வரும் என்று துல்லியமாக சொல்ல முடியும். இப்போ எதிர்காலம் சிம்ம ராசிக்கு அடுத்த ஒரு வருஷத்துலேருந்து 2 வருஷம் எப்படி இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும்? ஸ்டூடெண்ட்ஸுக்கு சூப்பராக இருக்குது. எஸ்பெஷலி மெடிக்கல் ரிலேட்டடாக படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இ-காமர்ஸ், சோஷியல் மீடியா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப டாப் கிளாஸில் இருக்குது. இந்த ஒர்க்கிங் பீப்புளுக்கு எப்படி இருக்கும், இந்த வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அடுத்த இந்த வருஷத்துலேயோ இந்த வருஷம் எண்டுக்குள்ளேயே கண்டிப்பாக வேலை மாற்றங்கள் இருக்கும். இருக்கிற இடத்துலேருந்து ஒரு அவுட் சைட் கண்ட்ரியோ இல்லை அவுட் சைட் ஸ்டேட்டோ போகக்கூடிய விஷயங்கள் நடக்கும். நல்ல விஷயத்துக்காக தான் நடக்கும். ஒரு நல்ல ப்ரமோஷன், நல்ல ஒரு உத்தியோக உயர்வோட இன்சென்டிவோடு தான் அது நடக்கும். அதே மாதிரி மேரிட் பீப்புளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனைவி கிட்ட வந்தாலும் கூட பயப்படும்படியான எந்த பிரச்சனையும் தேவையில்லை. டைவர்ஸ் கேஸே ஃபைல் பண்ணால் கூட உட்காந்து இப்போ பேசுனீங்கன்னா செட் ஆகும். அதே மாதிரி ஒரு மிடில் ஏஜ் பீப்புள் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், எனக்கு பிஸ்னஸில் லாஸு அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் ட்ரபிள் இருக்குங்கிறவங்களுக்கு எந்த விதமான பயமும் தேவை. வீடியோ மொத்தமாக பாருங்கள், உங்களுக்கான சொல்யூஷன்ஸை நாங்கள் சொல்கிறோம். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு தான் த பெஸ்ட்டு பீரியடு. சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, குழந்தைகளோட மறுபடி உறவுகளோடு சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது பார்க்கப்படுது. அடுத்து ராகுவின் பம்பர் ஜாக்பாட்டு. ராகு பகவான் தரக்கூடிய ராஜயோக பதவிகள், ராகு பகவான் தரக்கூடிய 1000 கோடி பண வரவு. 1000 கோடிலாம் ஒருத்தர் சம்பாதிக்க முடியுமா? அதுக்கு ஒரு ஜாதகம் இருக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு யோகம் இருக்கணும் இல்லையா? சத்தியமாக சொல்லணுன்னா இந்த ராகு இதை அசால்ட்டாக பண்ணுவார், வேற எந்த கிரகமும் அதை செய்ய முடியாது. அப்போ சிம்ம ராசிக்கு ஏன் அது? சிம்மம் தான் கிரகங்களுடைய ராஜா, சூரியனுடைய வீடு. இந்த சிம்ம ராசியில் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு சில பண்புகள் இருக்கும். நான் ராஜா, இந்த திரைப்பட பாட்டில் வர மாதிரி நான் ராஜா, நான் ராஜா, எங்கே இருந்தாலும் நான் ராஜா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அந்த ஆத்மாவில் அது அப்படியே ஊறி இருக்கும். அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பகவானுடைய தொடர்புக்கு காரணமாக திடீர்னு ஒருத்தருக்கு வாழ்க்கையில் லாட்ரி டிக்கெட்டில் ப்ரைஸ் வர்றது அது ராகுவால் தான். திடீர்னு ஒருத்தருக்கு சார் இப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் சார், ஒரு 5000 தான் சார் நான் முதலீடு போட்டேன், ஒரு 3 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 800 கோடி ஆயிருக்கு. காலையில் எழுந்து தோசை மாவு செய்ய முடியலன்னு நினச்ச ஒரு தம்பதியினர் ஐடி தோசை மாவை ஆரம்பித்து இன்றைக்கி அவங்களுக்கு பிஸ்னஸ் 800 கோடி தாண்டிடுச்சு. தீபாவளிக்கு டிக்கெட் கிடைக்க முடியும்னு நினச்சவர் ரெட் பஸ் ஆரம்பித்து இன்றைக்கி எத்தனை ஆயிரம் கோடிக்கு அந்த கம்பெனியை விற்பனை செய்கிறார்ன்றதை நம்ம பார்க்குறோம். இப்படி எண்ணற்ற உதாரணங்கள் இருக்குது இந்த ராகு பகவான் செய்யக்கூடிய ராஜயோகங்கள், அவருடைய விளையாட்டுகளில். அப்போது பதவிகளை ராகு பகவான் கொடுக்குறார். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி, இப்போ அவருக்கு 50 வயது வரைக்கும் அவர் பெருசாக அவரால் யாருக்குமே தெரியக்கூடிய வாய்ப்பில்லை. ஒரு சாதாரண காரியகர்த்தாவாக ஒரு ஆர்எஸ்எஸில் வேலை செய்கிறார். 51 வயதுக்கு பிறகு ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர், கிட்டத்தட்ட ஒரு 65 வயதுக்கு பிறகு ஒரு பாரத நாட்டினுடைய பிரதமர், இன்னைக்கு உலக அளவில் போற்றப்படக்கூடிய தலைவர். இவர் இல்லாத ஒரு உலகத்தில் ஒரு முடிவில்லைங்கிற அளவுக்கு தலைவர். இது ராகுவுடைய தாக்கம். அதே மாதிரி ராஜயோக பதவிகள், சாதாரண கவுன்சிலராக இருந்தவர்களுக்கு மினிஸ்டராக பதவி வருது, அது ராஜயோக பதவிகள். அது மாதிரி சாதாரண வியாபாரம் செய்தவர்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளையும் லக்ஸுரின்னு சொல்லக்கூடிய ஆடம்பர பொருட்களையும் ஆடம்பர வாழ்க்கையும் தரக்கூடியது ராகு. அதே சமயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். ராகு குஷிப்படுத்தக்கூடிய விஷயங்களில் 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். நாகநாத சுவாமி தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று பாலபிஷேகம் செய்வது ரொம்ப ராகுவை குஷிப்படுத்தும். இந்த ராகுவை மறுபடி சாந்தப்படுத்துறதோ சந்தோஷப்படுத்துறதோ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தர்மமானது, இது ராகுவை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். அடுத்தது ராகுவை எது ரொம்ப சந்தோஷப்படுத்தும்னு சொன்னால், நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான காரியங்கள், அதாவது எளிமையாக வாழ்க்கையை நடத்துறது, இதுவும் ராகுவை திருப்திப்படுத்தும். ராகு பிரம்மாண்டமான கிரகமாக உங்களுக்கு பிரம்மாண்ட வாழ்க்கை கொடுத்தாலும் நீங்கள் தளர்வறியா மனம் வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம்.
நீங்கள் அசராமல் இருக்கணும் ராகு கிட்ட. ராகு உங்கள் எதிர வந்து இந்தா 50,000 கோடி புடி அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கணும், ரஜினிகாந்த் சார் மாதிரி. எதுவும் மனசு புரளக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா அந்த ராகு உங்களுக்கு அந்த 50,000 கோடியை 2,00,000 கோடியாக மாற்றுவார். இல்லாத பட்சத்தில் அந்த 50,000 கோடி போய் 60,000 கோடி லாஸ் ஆக கூட வாய்ப்புகள் உண்டு. ஆக ராகு பகவானுக்கு பிடிச்சது இது 3 விஷயங்கள். ராகு பகவானுக்கு ஜாக்கிரதையாக நம்ம எண்ணத்தில் இருக்கணும்னு சொன்னால், நம்ம என்னைக்கும் கர்வம் கொள்ளக்கூடாது. நம்ம என்னைக்கும் மனம் சிதறலாக டைவர்ட் ஆகி வேற பாதையில் சிந்திக்கக்கூடாது. நம்ம பேராசையை ராகு தூண்டுவார். ஆனால் நாம் செல்ஃப் கண்ட்ரோலோட தன்னடக்கத்தோடு இருக்க வேண்டும். இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ராகு கிட்ட. இதனால ராகு பகவானுடைய 18 ஆண்டு கால ராஜயோக வாழ்க்கை சிம்மராசி என்பவர்களுக்கு, பெரும்பாலான சிம்மராசி என்பவர்களுக்கு உறுதி. வாழ்க்கை மாறுறது வந்து ராகு தசையில் மாறும். பெரிய யோகங்கள், பெரிய இது வரும். ராகு தசைக்கு முன்னாடி செவ்வாய் தசையிலையும் மாறலாம், சந்திர தசையிலையும் வரலாம். அது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். ஆனால் ராகு திசையில் பெரிய மாற்றங்கள், ராகு புத்தியில் கூட அந்த மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்று கூறி, என் உயிரினும் மேலான சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுடைய மேலான லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பர் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய பர்சனல் கன்சல்டேஷன் அனாலிசிஸ் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.